புழுவினைப் போல் கூனி குறுகி போக்கிடமற்று அடுபடிக்கோள் உள்ளூர நைந்து கொண்டிருப்பாள் அமுதவாணி. அந்த பொய் வாழ்வும் போலி பங்கட்டும் வேண்டாம் என்றுதான் வீட்டை விட்டு ஆனால் அவனை வெளியேறிவிட்டாள். விடமாட்டார்கள் என தெரியும். ஏனென்றால் இப்போது அவளது மதிப்பு அப்படி. அவள் பேரில் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை இழக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எப்படியாவது தேடி வந்து மீண்டும் சங்கிலி பிணைத்து அழைத்து சென்று அடுப்பை துடைக்க வைக்காமல் விடமாட்டார்கள். இந்த முறை அந்த சுழலில் சிக்க அமுதவாணி தயாரில்லை. எனவேதான் அவள் சில நாட்களாக தன் மனதை உலுக்கிக் கொண்டிருந்த பலவீனத்தை கூட ஒதுக்கிவிட்டு வெளியேறியிருந்தாள். ஐயையோ அமுதா, இங்கே வந்து பாரேன். காயத்ரி கத்த எழுந்து வந்து ஜன்னல் வழியே பார்த்தவள் திகைத்தாள். வீட்டை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. வாசலை திறந்த கணத்தில் உள்ளே நுழைந்து விட துடித்தபடி கசிந்து உள் வந்து கொண்டிருந்தது.